இந்த ஸ்ட்ராஸ்பர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். நான் இப்போ எக்ஸாக்டாக வந்து இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். ஸோ என் பின்னாடி தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இங்கேருந்து இந்த சர்ச்சு பார்க்குறதுக்கு. இந்த க்ரெப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ரெப்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். உள்ளே போகிறதுக்கு வந்து எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்ட்ராஸ்பர்க் ஃப்ரான்ஸ் நாட்டிலே அதிகமான பாலங்களை கொண்ட நகரம் இது. இந்த ஸ்ட்ராஸ்பர்க்கில் கிட்டத்தட்ட 450 பாலங்கள் இருக்குது. அதில் 230 பாலங்களை வந்து இந்த ஊரில் ஓடுற நதி மேலேயும் ஸ்ட்ரீம்ஸ் மேலேயும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பிரிண்டிங் மெஷின் தெரியும். ஸோ அதை கண்டுபிடிச்ச கோத்தன்பர்க் என்பவர் வந்து இந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஸ்ட்ராஸ்பர்க்கில் அமைக்கப்பட்ட கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து முதலாக அமைக்கப்பட்ட கிறிஸ்மஸ் மார்க்கெட்டாக சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு முதல்ல 14ஆம் நூற்றாண்டிலே வந்து இங்கே நடந்திருக்கு. அதனால தான் ஸ்ட்ராஸ்பர்க் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து ஓல்டஸ்ட் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரோட இன்னொரு பெருமைமிகு அடையாளமாக இருப்பது இங்கே இருக்கிற நாட்ரடாமே சர்ச் தான். இந்த சர்ச்சோட கோபுரத்தை மட்டும் 142 மீட்டர் உயரத்துக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு சிங்கிள் பீஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸோட இவ்வளோ வரலாற்று முக்கியமான இந்த நகரை என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். முக்கியமாக நம்ம இந்த சர்ச்சுக்குள்ளே போய் உள்ளே எப்படி இருக்குங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்க்குங்கிற சிட்டிக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் போன வீடியோ வந்து கோல்மர் பார்த்துருப்பீங்க. ஸோ கோல்மர்லேருந்து ட்ராவல் பண்ணி ஃப்ரான்ஸில் இருக்கிற இன்னொரு சிட்டியான ஸ்ட்ராஸ்பர்க் வந்திருக்கோம். ஸ்ட்ராஸ்பர்க்கை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்க்கை வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே போடுற கிறிஸ்மஸ் மார்க்கெட்டும் சரி, அதை வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிறிஸ்மஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராஸ்பர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இது சின்ன சிட்டியாக இருந்தாலும் வந்து இங்கே வந்து நிறையா டூரிஸ்ட் வராங்க. ஏன்னா வந்து எஸ்பெஷலி இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர் ஆகட்டும், எஸ்பெஷலி இங்கே இருக்கிற அந்த கத்தீட்ரல், அதாவது வந்து இந்த சிட்டியில் இருக்கிற பெரிய அந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே ஃபேமஸ். அது பார்க்குறக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்க்குங்கிற சிட்டி வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ராஸ்பர்க் இருக்குல்ல அந்த மெயின் சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சர்ச்சும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஸ்ட்ராஸ்பர்க் ஸ்ட்ரீட்ஸில் தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். ஸ்ட்ராஸ்பர்க்கில் இருக்கிற மெயின் சிட்டி சென்டருக்கு பார்த்தீங்கன்னா, சிட்டி சென்டரில் இங்கே மெயினாக இருக்கிற இந்த கஃபே ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மெயின் எஸ்பெஷலி வந்து ஸ்ட்ராஸ்பர்க்கில் இருக்கிற மெயின் ஏரியா வந்து இந்த இதில் பார்க்கலாம். எஸ்பெஷலி ஸ்ட்ராஸ்பர்க்கில் இருக்கிற அந்த மெயின் ஏரியா வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாம் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது எப்படி இருக்குங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எஸ்பெஷலி வந்து இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா இடத்துல வந்து அந்த கெனல் மாதிரி போகும். ஸோ இங்கேயுமே வந்து போட் ட்ரிப்லாம் இருக்குது. ஸோ உள்ள ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நேரோவாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்ட்ராஸ்பர்க்கில் இருக்கிற மெயின் அந்த ஏரியா, அந்த மெயின் சிட்டியில் தான் வந்து இப்போ என்ட்ராக போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இங்கே உள்ள ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் இங்கே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கிறிஸ்மஸ்க்கு பாருங்கள் ஃபுல்லாக எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. மேலேயுமே வந்து நிறையா டிசைன்ஸ் அந்த ஸ்டார்ஸ் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஈவினிங் டைமில் தான் வந்து கொஞ்சம் லைட்டிங்ஸ் ஆன் பண்ணுவாங்க. அப்போ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டே வந்து எவ்வளோ க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரீட்லாம் எப்படி போகுதுன்ட்டு. பயங்கர நேரோவாக இருக்குது. பட் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யாருமே இல்லை இந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்ட்ரீட்ஸ் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து நேராக போகலாம். ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம மெயின் அந்த கத்தீட்ரல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்க்கலாம்.
தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைன் ரிவர்னு ஒரு ரிவர் சொல்லுவோம். ஸோ ரைன் ரிவர் வந்து ஜெர்மனியில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரிவர். ஸோ அந்த ரிவருக்கு வந்து பேரலாக வந்து இந்த ரிவர் ஓடுதுங்க ஃப்ரான்ஸில். இந்த ரிவர் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து ரைன் ரிவருக்கு பேரலாக ஒரு 4 கிலோமீட்டர் தான் ஓடுது. இந்த ரிவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. சின்ன லெட்டர் தான், ஆனால் வந்து ஜஸ்ட்டு ஒரு 3 லெட்டர்ஸ் தான். பட் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதாவது வந்து ட்ரிபிள் எல்னு போட்டிருக்காங்க இந்த ரிவரோட பேர், LLLL. ஸோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த ரிவர் தான் வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்கில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரிவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போட் ரைடு அதெல்லாம் வந்து இவங்க வந்து நடத்துகிறாங்க. இந்த ரிவர் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு வீட்டிலே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. செம வியூ, செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ. ஸோ வீடெலாம் பாருங்களேன் அந்த மாதிரி, அதாவது வந்து ஒரே பேட்டர்னில் அந்த டிசைன்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கிற அந்த மெயின் சிட்டி ஹால், அதாவது வந்து இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு வந்த அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு. இது ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துட்டு இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ட்ராஸ்பர்கோட அந்த பழைய பில்டிங்ஸு, அந்த சர்ச்லாம் வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. அப்படியே வந்து நம்ம உள்ளே இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம். நம்ம அப்படியே வந்து இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நிறையா வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இந்த க்ரெப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த க்ரெப்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னா வந்து அந்த பேட்டரில் வந்து அந்த நியூட்டலா, அதுக்கப்புறம் வந்து பனானா அந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஊரில் தோசை சுடுற மாதிரி சுடுவாங்க. ஸோ இந்த இருக்குது பாருங்கள் இந்த பேனு. ஸோ நம்ம தோசை சுடுற மாதிரி வந்து அவங்க வேறு ஒரு பேட்டரியில் வந்து நியூட்டலா, அதுக்கப்புறம் வந்து பனானாலாம் போட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து டைம் வந்து 4 o'clock ஆகிடுச்சு. லைட்டிங்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சீஸ் கடை. வெளியே வந்து அழகாக வந்து ஒரு மாடு வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே வந்து சீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே தெரியுது பாருங்கள், அதான் வந்து நான் சொன்ன அந்த ஓல்டஸ்ட் கேத்தட்ரல். அங்கே தான் வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கிற ஒரு சிட்டி ஹால். இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதாவது வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு மேலே வந்து பேரல் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுங்களா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள் செம்ம லைவ்லியாக இருக்குங்க இந்த ஸ்ட்ரீட்டு. பார்க்குறதுக்கே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே இங்கே பாருங்கள் சர்ச் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. நம்ம வந்து இன்னும் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ச்சுமே வந்து செம ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு
ஸ்ட்ரக்சரு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. பில்டிங்ஸு, டெக்கரேஷன்ஸு, ஸ்டால், லைட்டிங்ஸுன்னு சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கிற அந்த நோட்டர் டேம் சர்ச்சில் தாங்க நிற்கிறேன். ஸோ என் பின்னாடி நீ தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இங்கேருந்து இந்த சர்ச்சு பார்க்குறதுக்கு. இந்த சர்ச் மட்டும் இல்லைங்க, இந்த சர்ச்சை சுற்றிலும் பாருங்கள் கிறிஸ்மஸ் ஸ்டால்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்க பண்ண இந்த டெக்கரேஷன்ஸு, லைட்டிங்ஸ்லாம் வந்து இன்னமும் அல்டிமேட்டாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே வந்து அங்கே பாருங்கள் பில்டிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. உண்மையாகவே வந்து செம்ம லைவ்லியாக சூப்பராக இருக்குங்க அந்த பிளேஸு. உங்களுக்கு கரெக்டாக வந்து நான் இப்போ எக்ஸாக்டாக வந்து இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். ஸோ இங்கே வந்து அவங்க மேரி வந்து இந்த ஜீசஸை வச்சுருக்கிற படம் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சு பார்க்குறேங்க. இதுலேயே வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து 3 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கணும். சென்டரில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மெயின் என்ட்ரன்ஸு, இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த கத்தீட்ரல் வந்து ஓப்பனில் இருக்குங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பிக்கஸ்ட் கத்தீட்ரல் எப்படி இருக்குன்னு. உள்ளே போகிறதுக்கு வந்து எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத. ஸோ நீங்களும் வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து காசு போடுற மாதிரி வந்து இவங்களுமே வந்து இந்த மாதிரி காசு போடுறாங்க. அதாவது வந்து ஏதாவது வந்து வேண்டிக்கிட்டு நம்ம காணிக்கை மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் காயினு காசுலாம் போட்டிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா காயின்ஸ் இருக்குது. காயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஈவன் வந்து அந்த ரூபி, ஈவன் வந்து அந்த நோட்ஸ் கூட இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய சர்ச்சுன்ட்டு. உள்ளே எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணுறதுக்கு வந்து கேண்டில் ஏற்றலாங்க. ஸோ நான் வந்து கேண்டில் ஏற்றிருக்கேன். ஸோ நம்மளும் வந்து ஏற்றிட்டு போகலாம் வந்ததுக்கு. வாங்க.
ப்ரேயர் ஹாலு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்ட்டு. பயங்கர பெருசு. இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த இது காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து அந்த பைபிள் ரீட் பண்ணுறது அந்த இதெல்லாம் வந்து இங்கே இருந்து தான் பண்ணுவாங்க. இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம வெளியே இருந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த 3 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து இந்த இது தான். நம்ம வந்து ஆக்சுவலி மெயின் என்ட்ரன்ஸ் லெவலில், ஸோ சைடில் தான் விட்டாங்க. நம்ம சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் வந்தோம். ஸோ சைடில் வந்து நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டு அப்படியே வந்து அங்கே வந்து கேண்டில் ஏற்றிட்டு அப்படியே வந்து ப்ரேயர் ஹால் பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போ வந்து இந்த சைடில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த குடில் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த அதை போய் பார்க்கலாம். அப்படியே ப்ரேயர் ஹாலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்து பிறந்ததை வந்து அப்படியே வந்து அந்த குடில் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து அப்படியே இங்கே அமைச்சிருக்காங்க. அதே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த கிறிஸ்து குடில் மாதிரி வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த ஸ்டோரி தெரியாது. இங்கே பாருங்கள், இங்கே யானையெல்லாம் கூட இருக்குது, யானையெல்லாம் கூட வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. எப்படிங்க இருக்க சர்ச்சு? ஹாய்ங்க, இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்க் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எஸ்பெஷலி வந்து இங்கே இருந்த அந்த எஸ்பெஷலி இங்கே இருந்த சர்ச்சு வந்து ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உள்ளே வந்து ரொம்பவே வந்து ஒரு பிரம்மாண்டமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஓவராலாக வந்து இந்த கம்ப்ளீட் சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதை வந்து நம்ம ஃப்ரான்ஸில் வந்து கோல்மர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராஸ்பர்க் 2 சிட்டி பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததாங்கிறதே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் வந்தீங்கன்னா வந்து இந்த சிட்டிலாம் வந்து விசிட் பண்ணுவீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃப்ரான்ஸில் இருக்க ஸ்ட்ராஸ்பர்க்லேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட் கிளம்பிட்டேன் இன்றைக்கி நைட்டு. ஸோ இன்னும் ஒரு 2.5 ஹவர்ஸில் வந்து நான் ஃப்ராங்க்ஃபர்ட் ரீச் ஆயிடுவேன். ஸோ ஓவராலாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் see you all, take care everyone, bye.